போட்டு இன்னைக்கு அதை இன்னும் எடுக்கல, விசாரித்து கொண்டு இருக்கிறோம். லஞ்ச ஒழிப்புத்துறை. நீங்க எப்படி லஞ்சத்தை ஒழிப்பீங்க? நீங்க தான் லஞ்ச லாவண்யத்தின் உச்சமாக இருக்கிறீர்களே. உங்க அத்தனை அமைச்சர்களும் கொள்ளையடிக்கிறீங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா எந்த கவர்மெண்டாவது நம்பர் 2ல இப்படி கலெக்ஷன் பண்ணி பார்த்துருக்குமா? உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். இந்த அரசை பத்தி மக்கள் காரி உமிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா அது இப்ப மட்டும் இல்லையா சார், அது முன்னாடியும் இருந்தது. அதனால இருங்க, கோபண்ணா அவர்கள் சொல்லணும். காரி உமிழ்ந்த வார்த்தை இல்ல சரி, ஓகே. நம்ம மதிப்புக்குரிய திமுக பேச்சாளர் கோபண்ணா அவர்கள் வந்து இப்ப ஒரு விஷயம் சொன்னாங்க. திமுக மன்னிக்கணும், நீங்க பேசுனதை கேட்டோன்னு ஆர்எஸ்எஸ் மன்னிக்கணும். இருக்கலாம்னா ஆர்எஸ்எஸ் ஒன்றும் தடை செய்யப்பட்ட இயக்கம் இல்லை. நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். அதாவது அவங்க பல விஷயங்கள் சொன்னாங்க. நான் அது காங்கிரஸ்லேருந்து அப்புறம் திமுகவுக்கு வரேன். அவங்க சொன்னதில் எந்த அளவுக்குன்னு கேட்டால், அவங்க வந்து ஒரு விஷயம் தெளிவாக, தமிழக காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க ராகுல் மேலே மொத்தமாக நம்பிக்கை இழந்துட்டாங்க. ஏன்னா எங்கே விஜய் கூட கூட்டணி போயிடுவாரோன்னு பதறி அடிச்சிட்டாங்க. ஏன்னு கேட்டால் இவங்க எல்லாருக்கும் சீட்டு, நான் ஜெயிக்கிற 4 பேருக்கு சீட்டு போயிட்டா என்ன பண்ணுறது? அதனால் இவங்க வந்து ஸ்டாலின் அவர்களை தான் ரொம்ப நம்புகிறாங்க.